அடியேன் நமஸ்காரம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இன்னைக்கு விஷ்ணு புராணத்திலேருந்து ஒரு சின்ன ஸ்லோகம் பார்க்கலாம். பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்றது ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுட்டாதானே நம்ம அவ கிட்ட போய் அன்போட இருக்க முடியும். பகவான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சாதானே அவன் மேல காதல் வரும், அவன் மேல பக்தி வரும், அவன் மேல நல்ல ஒரு எண்ணம் வரும். இத விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரயஸ்ய தர்மஸ்ய யசஸஹ ஸ்ரீயஹ ஞான வைராக்ய யோச்சைவ ஷண்ணாம் பக இதீரணாஹ. என்ன இதுக்கு அர்த்தம்னா, கண்ணா, உன்னுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? ஐஸ்வர்யஸ்ய, உன்னுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதுன்னா, சங்கரர் முதல்லயே ஈஸ்வரர்களையும் பிரம்மா சிவன்லேருந்து எல்லாரையும் அவன் தான் படைக்கிறான். சங்கரர் முதல்ல ஈஸ்வரர்களையும் ஈஸ்வரனாக நினைப்பது. அவன் படைச்சிட்டான். படைச்சாலும் அவளுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குறான், அவளுக்கு ஒரு வேலையை கொடுக்குறான். பட பிரம்மா நீ பட, சிவனே நீ அழி, அந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஒரு ஈஸ்வர தன்மையை கொடுக்குறான், அந்த மாதிரி நியமிக்கிறான். அது இல்லாத உன்னுடைய வீரியம் எல்லாருடைய வீரியத்தையும் அபகரிப்பது. அவனை மீறி ஒரு சின்ன துரும்ப கூட நம்மளால அசிச்சு போட முடியாது. அவன் சரின்னு சொன்னாதான் இல்லையா? நம்ம 1000 கோடிப்போம், 1000 விஷயங்களை பிளான் பண்ணுவோம். இங்கிலீஷ்ல ஒரு ப்ராபப் சொல்லுவா இல்லையா, நீ எல்லாமே பிளான் பண்ணு, காட் இஸ் முடிவு பகவான் கையில அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லயும் ப்ராபப் இருக்கு. அந்த மாதிரி தான் பகவான் நம்மளுக்கு பெரியவாள்னு சொல்லுவாளே, எல்லாத்தையும் அவங்கிட்ட சமர்ப்பிச்சிடும். உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்கிட்ட கேளுங்க, அவங்கிட்ட சொல்லுங்க, கேட்காதுங்க. உங்களுடைய குறை எல்லாத்தையும் அவங்கிட்ட சொல்லுங்க. சொன்னங்களானாக்க எல்லா வீரியத்தையும் அபகரிச்சிருவான். நம்மளுடைய அந்த ஆணவம் எல்லாத்தையும் அபகரிச்சுப்பான். அவன் அன்பானவன், நம்ம ஆணவத்தெல்லாம் அபகரிச்சுண்டு நம்மள காக்கக்கூடியவன். அவனுடைய வீரியம் அதுதான். அவனுக்கு அந்த சக்தி, வீரியம், தேஜஸ், சக்தி, 6 குணங்கள் அவனுக்கு. அதுல அந்த வீரியம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற வேண்டாத குணங்களை அழிக்கிறது, அவனுடைய பெருமையை காட்டுறது. ரொம்ப வீரியமானவன், அவனுக்கு நிகர் இல்லாதவன் அப்படிங்கிற பொருள்லையும் எடுத்துக்கணும். நம்ம 2 விதமாவும் எடுத்துக்கணும். விமலமான உமது கீர்த்தி ஆசை இல்லாதவர்களாலும் பாடப்பட்டிருக்கிறது. விமலமான, எந்தவித குற்றம் குறையும் இல்லாத உன்னுடைய கீர்த்தி. பகவானுக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லணும்னு நம்ம பார்த்தோம்னா சொல்ல முடியாது நம்மளால. எல்லாத்துலயும் நிறைஞ்சு இருக்கிறவன் பகவான். அவனுடைய கீர்த்தி ஆசையே, அவன் மேல பக்தியே இல்லாதவாளால கூட பாடப்பட்டிருக்கு. பாடங்கிற விதத்துல வரிசையும், கவிங்கிற விதத்துல வரிசையும், அவன் மேல பக்தியே இல்லாதவாளால கூட, அப்படிப்பட்டவாளால கூட பாடப்பட்டிருக்குன்னா அப்ப அவன் மேல பக்தி இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவு பாடல் வரும். ஸ்ரீதேவி எப்பொழுதும் உன்னை விட்டு பிரியாதவளாய் இருக்கிறாள். அகலிலேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. இறையும் துளி கூட, ஒரு செகண்ட் கூட, ஒரு செகண்ட்ல 100ல ஒரு புள்ளி கூட, இறை அப்படின்னாக்க துளி அப்படிங்கிற அர்த்தம். அப்பேற்பட்ட மகாலட்சுமி என்னைக்கும் பிரியாதவளா இருக்கா. நீர் எல்லாம் அறிந்த ஞான ஸ்வரூபி, ஞானஸ்தன், ஞான கடல், எல்லா ஞானத்துக்கும் அவன் தான் அதிபதி. அதனாலதான் ஹயகிரிவர் பெருமான சேவிக்கணும்னு சொல்லி சொல்லுவா. சரஸ்வதிக்கே எல்லா ஞானத்தையும் கொடுத்தவர் ஹயகிரிவ பெருமான். அந்த ஞானஸ்தனா அவன் வெளிப்பட்டு எல்லாருக்கும் அருள் பண்ணினவன்
ஹயக்ரீவனா மாறி எல்லாருக்கும் அருள் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஹயக்ரீவ பெருமாளா ஞான ஸ்வரூபியா எந்த இடத்திலையும் பற்று என்ற வார்த்தைக்கே இடமில்லை. பற்று இளன் ஈசனும் பற்று இன்றி அவனை பற்றுகன் நம்மாழ்வார் சொல்வார். பற்று இளன், எந்த இடத்துலயும் அவனுக்கு பற்று கிடையாது. அடியேன் திருப்பி திருப்பி அதான் விண்ணப்பிக்கிறேன். நீங்க நிறைய படிச்சிருக்கங்களா? நீங்க இன்னுமே படிக்கலையா? நீங்க குட்டையா, நெட்டையா, சேப்பா, கருப்பா, நீங்க ரொம்ப வசந்த ஜாதியில பிறந்தங்களா? நீங்க அடிமட்டத்துல பிறந்தங்களா? அவன் எதையுமே யார்கிட்டயும் பற்று வைக்க மாட்டான். அவன் எதுல பற்று வைப்பான்? தன்னுடைய ஞானி கிட்ட மட்டும்தான். தனக்குன்னு ஒருத்த அடிமைப்பட்டுட்டான்னா அவங்கிட்டதான் பற்று வைப்பான். அவனை எப்படி பற்று வைக்கிறதுல இந்த இடத்துல என்ன? அவனை எப்படி காப்பாத்தி தாங்கிட்ட கூட்டின்னு போடுது, அதுதான் அந்த எண்ணம் தான். பற்று என்ற வார்த்தைக்கே இடம் இல்லாம, ஏன்னா ஒருத்தர்கிட்ட பற்று வச்சுட்டா, ஒருத்தர்கிட்ட பாசத்தை வச்சுட்டோம்னா, ஒரு சிலருக்கு, ஒரு சில குழந்தைகளுக்கு அப்பானா உயிரா இருக்கும், ஒரு சில குழந்தைகளுக்கு அம்மானா உயிரா இருக்கும். அந்த மாதிரி பற்று ஒருத்தர் மேல வச்சுட்டா இன்னொருத்தருக்கு கொஞ்சம் அந்த விலகி போயிடும். அந்த மாதிரி அவன் எல்லாரும் அவனுக்கு சமம். அந்த பற்றுங்கிற வார்த்தைக்கே இடமில்லை. அதனால பகவத் சப்தத்துக்கு முக்கியமான உறைவிடம் பகவான் அப்படிங்கிறனா நாராயணன் தான். அந்த சப்தத்துக்கு உறைவிடம் யாருனாக்க நீதாண்டா கண்ணா அப்படின்னு சொல்லி முக்கியமான உறைவிடமான நீர் விளங்குகிறது. உனக்கு கீழே தான் எல்லாரும், ஒத்தாரும் இல்லை மிக்காரும் இல்லை, அப்பேற்பட்ட பகவான். இப்படி இதுல விஷ்ணு புராணத்துல சொல்ற மாதிரி இப்ப ராமானுஜர் நூற்றந்தாதியில அமுதனார் ஒரு வார்த்தை சொல்றார். 73 அதுல என்ன சொல்றாருன்னா, வன்மை அதாலும் வன்மை சொல்லப்படும் பொருளுக்கெல்லாம் சிறப்பு, ஒரு நம்ம சொல்ற பொருளுக்கு ஒரு சிறப்பு இருக்கணும். அதை கேட்பவர் தன்மையும் பாராது. இவா இப்படியெல்லாம் இருக்காளே, மனசு மாறுவாளான்னு கேட்காத, இவா இதை கேட்டாக்கா மனசு மாறி தெரிந்திடுவா. ராமானுஜனுடைய உயர்ந்த எண்ணம் அதுதான். இவாளுக்கு கேட்டா புரியுமா புரியாதா அந்த மாதிரி இல்ல. இவாளுக்கு சொல்லுவோம், சொல்ல 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 அவ மனசுல பதிஞ்சு அவ திருந்திடுவா. அந்த மாதிரி கேட்பவர் தன்மையும் பாராது, யாவரையும் பிறவி பெருங்கடல் அதிலேந்து ரட்சிக்க, எல்லாரையும் இந்த பிறவி பெருங்கடல் இதிலேந்து மீட்டு திருவடி நீரை பருகும்படியாகவும், பகவானுடைய அந்த திருவடி தீர்த்தத்தை பருகும்படியாகவும், திருவடிகளை வணங்கும்படியாகவும், அதுதானே நம்மளுக்கு வேணும். அதுதான் ஆச்சாரியன்னு சொல்றாரு. பிரம்மசூத்திரம், கீதை, இது எல்லாத்துக்குமே முறையா உரை அருளிய அப்பேற்பட்ட ஆச்சாரியன் எல்லாருக்கும் உதவும் இயல்பினர். தன் மாதகவாலும் பிறவி பெருங்கடல்ல அழுந்தி கிடக்கிற ஈன நிலை கண்டு, நம்மளாம் இவ்வளோ கஷ்டப்படுறமேங்கிற நிலைமை கண்டு தமக்கே அருளான சீர் அருளாலும் பகவான மாதிரியே கருணை கொண்டவா ஆச்சாரியர்கள்லாம். ராமானுஜர் அதுல ரொம்பவே வசதி. மதி புரையும் தன்மை அதாலும் சந்திரனை ஒத்து குளிர்ச்சியும் பெருமையும் கொண்டு வெப்பம் அதெல்லாத்தையும் தவிர்த்து நம்மளுக்கு மகிழ்ச்சியை விளைவிப்பவர் ஆச்சாரியன். இத்தாரணியோர்க்கு தான் சரணாகி, இந்த உலகத்துல தன்னையே போற்றி இறைவன் பால் எண்ணம் தவிர்ந்தவனுக்கு குருவின் பால் ஈடுபாடு ஒழிய வேறு வழியில்லை என்பதற்கு இணங்க இந்த உலகத்தவர்க்கு தாம் பாதுகாவலராய் ஆச்சாரியனை நம்ம அண்டினாதான் அந்த குருவின் பால ஈடுபாடு கொண்டமானாக்க அப்ப என்னாகும்? இறைவன் பால் எண்ணம் வரும். அப்ப என்னாகும்? வேறு வழி இல்லாத ஆச்சாரியன் கிட்ட
நம்ம போகணுங்கிற அந்த எண்ணத்தை தவிர நம்மளுக்கு வேற எந்த சிந்தனையுமே வராத இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பாதுகாவலராய் உண்மை நல்ல ஞானம் உரைத்த உண்மை நன்மை பேரு இது எல்லாத்தையும் அறியும்படியா நல்ல வாழ்வு தந்த ராமானுஜன் உன்னை உண்ணும் திண்மை அல்லால். ராமானுஜா உன்னை உண்ணும் திண்மை அது அல்லால். எம்பெருமான இடைவிடாது என்னும் உறுதி அது அல்லால். திண்மைனா மிடுக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரணும். அந்த மிடுக்கு எதுல மிடுக்கு வேணும்? ஆச்சாரியன் கிட்ட பணிவு அப்படிங்கிறதுல மிடுக்கு வேணும். நான் தான் எப்ப பாரு ஆச்சாரியன் நினைச்சிட்டு இருக்கேன், நான் ஆச்சாரியனுக்கு அந்த தொண்டு பண்ணேன், நான் ஆச்சாரியனுக்கு இந்த தொண்டு பண்ணேன், அதுல மிடுக்கு வேணும். அதுல நம்மளுக்கு பெருமை வேணும். அது அவ எனக்கு இல்லை மற்றும் ஓர் நிலை, எனக்கு வேற நிலை வேற எந்த நிலையும் கிடையாது, எனக்கு அந்த பெருமை இருக்கு, எனக்கு அந்த மிடுக்கு இருக்கு, நான் ஆச்சாரியனுக்கு என்ன அர்ப்பணிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அந்த நல்ல கர்வம் என்கிட்ட இருக்கு. தேர்ந்திடவே நன்க ஆராய்ஞ்சு பார்த்தா ஞானமோ காதலோ எது ஒன்னும் என்கிட்ட இல்லை. எல்லாமே பகவான் ஆச்சாரியன் பாதுகாவலரா இருந்து எம்பெருமார் நம்மளுக்கு பாதுகாவலா இருந்து அவரை இடைவிடாத நம்ம சிந்திச்சோம்னா வேறு வகை ஒன்றும் இல்லை. ஆச்சாரியனை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த உலகமா இதுல இருக்கிற அட்ராக்ஷன்ஸா என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம தைரியமா நிமிர்ந்து நின்று மிடுக்கோட யார் நிகர் எனக்கே அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் கேட்பார். இந்த நான் நிலத்தில் யார் நிகர் எனக்கு, என்ன இகழ் உள்ளது எனக்கு, எனக்கு என்ன துன்பம் இருக்கு, யார் நிகர் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் கேட்பார். அந்த மாதிரிதான் நம்மளுக்கு யார் நிகர் இருப்பா? ஆச்சாரியனை நினைக்க ஆரம்பிச்சுட்டோம்னாக்க அவருடைய கருணை நேர தாயார்கிட்டையும் பெருமாள் கிட்ட தானே நம்மளை கொண்டு போய் விட போறது. அந்த பெருமாளை நம்ம மனசுல புகுத்தி வைக்கிறாரே, அந்த பெருமாளுடைய ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்கிறாரே. தினம் நாமங்களை சொல்லுங்கோ, தினம் நித்திய கர்மாவை விடாத பண்ணுங்கோ, சந்தியாவந்தனம் முதலான கர்மங்களை நன்னா பண்ணுங்கோ. ஸ்திரீகளா இருந்தா பெருமாள் மோடையெல்லாம் வாச தெளிச்சு கோலம் போடுங்கோ, பெருமாள் மோடையெல்லாம் தொடச்சு கோலம் போடுங்கோ, நன்னா தளிகை பண்ணி அவனுக்கு கண்ட்ரோலை பண்றதுக்கு பகவத் விஷயத்தை நினைச்சுட்டே பண்ணுங்கோ. அந்த மாதிரி நம்மளுக்கு நித்திய கைங்கரியங்களுக்கு கொடுத்துருக்கானே, அதை நம்ம சிறப்பா பண்ணணுமே. அதை எப்படி பண்றது? இடைவிடாத முதல்ல ராமானுஜரை சிந்திக்க ஆரம்பிச்சோன்னா மீதி அவனை பத்தின பெருமை நம்மளுக்கு மனசுல பதியும். எப்பேற்பட்டவன் பகவான், அவனை விட்டுட்டு நம்ம விலகி இருக்குமே. என்னடா கண்ணா இத்தனை நாள் எங்களை இப்படி அலக்கழிச்சிட்டியடா கண்ணா, நீ இவ்வளோ வசந்தவனா இருக்கியேடா, இவ்வளோ வசந்த ஆச்சாரியனை கண்ணில் காட்டியிருக்கேடா, இத்தனையும் விட்டுட்டு நாங்க எங்கேயோ போய் வாழ்ந்துட்டு இருக்கோமேடா. இந்த உலகத்துல ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் கையேந்திண்டு, இந்திரனுக்காக நீ போய் மகாபலி கிட்ட கையேந்தின, இந்திரனுக்காக நீ அந்த பாவத்தை அந்த படியை ஏத்துண்ட, அந்த பாவத்தை ஏத்துண்ட. ஆனா இன்னைக்கு நாங்க அப்படி இல்லடா கண்ணா. எது வேணும்னாலும் யார்கிட்டயோ போய் அல்பமா நாங்க கையேந்துறோம். அந்த நிலை எல்லாத்தையும் நீதான் மாத்தணும், நீதான் எங்களுக்கு அருள் புரியணும். இந்த சம்சாரத்துல வாழ்ந்து 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 நாங்க இப்படியே போயிடாத ஒரு நாள்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது ஆச்சாரியன்னு ஒன்னையும் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷங்கிறது அரை மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளமாவது சுத்தமா முற்றும் திறந்து இந்த உலகத்துல ஆசை எல்லாத்தையும் பற்று அறவே நீக்கி ஒன்னையே நினைச்சுட்டு இருந்து சரணம் புகுந்தார் அவருக்கு எல்லாம் மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் நீ. உங்ககிட்ட சரணாகதி பண்ணிண்டு எங்களுடைய காலம் முடிஞ்சு மரணம் ஆனால் எங்களை அந்த காளமேக பெருமாள் வந்து ஆதி வாகர்கள் வந்து எங்களை கூட்டுன்னு போய் உன் திருவடியில
சேர்க்கிற அந்த பாக்கியத்தை அருள்வாய் கண்ணா அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுப்போம். கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லை, ஆச்சாரியன் அல்லால் உபாயம் இல்லை. இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 11 தரம் 21 தரம் சொல்லிகிட்டே இருக்கும். வேற ஒண்ணுமே பண்ண வேணாம். கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லை, ஆச்சாரியன் அல்லால் உபாயம் இல்லை. கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லை, ஆச்சாரியன் அல்லால் உபாயம் இல்லை. ஆச்சாரியனை தினமும் நினைச்சுக்கணும். கூடுமான வரைக்கும் ஆச்சாரியின் தனிகள் எதையுமே விடக்கூடாது. பொது தனியன்கள் எல்லாத்தையும் சேவிக்கணும், ஆச்சாரியின் தனியன்கள் எல்லாத்தையும் சேவிக்கணும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா நமக்கு நிகர் நாம் தான். அடியன் குற்றம் குறங்களை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியன் சிறியன் ஞானஸ்தன் அடியனுடைய குற்றங்குறங்களை க்ஷமிச்சு அடியன் உரைகளை நன்கு கேட்டு ஆனந்திப்பவர்கள் அனைவருக்கும் அடியனுடைய கிருத்தனைகள். எத்தனையோ பேர் மெசேஜ் அனுப்புறங்கோ, எத்தனை பேர் ஃபோன் பண்றங்கோ. கண்ணன் என்ன ஒரு கருவியா வச்சு உங்ககிட்ட எல்லாம் பேச வச்சிருக்கான். அடியனுடைய பாக்கியம் பெரிய பாக்கியம். இது தொடரணும். அவன் என்ன பேச வைக்கணும், அவன் என்னை எழுத வைக்கணும், அவன் என்ன பாகவதாளான உங்களோட கடைசி வரைக்கும் தொடர்பு வச்சிருக்கிறதுக்கு வைக்கணும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.